கிராமங்கள் எல்லாம் வந்து தனித்தனி தீவுகளாகத்தான் இருக்கும். யாருமே நடமாட முடியாது. கவர்மெண்ட் ஆபீசர் அங்க போயிட்டு வேலை பண்ண முடியாது. மருத்துவ முகாம் ஓபன் பண்ண முடியாது. மருத்துவ அரசு மருத்துவமனையில நீங்க வேலை பண்ண முடியாது. பள்ளிகள்ல நீங்க வேலை பண்ண முடியாது ஆசிரியராக இருந்தீங்கன்னா. ரேஷன் கடை ஓபன் பண்ண முடியாது. என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் இருந்தது. இதனாலதான் மக்களுக்கு வந்து ரொம்ப பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது. எப்படியாவது இதை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் அரசே நினைச்சது. காங்கிரஸ் அரசு அந்த காலத்துல காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டு. அந்த காலத்துல நேரு காலத்துல இல்ல. ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் எதிர் புதிரமா இருப்பாங்க. கேரளா மாதிரி, மேற்கு வங்காளம் மாதிரி. ஆனா இந்த நக்சல்வாதிகளுக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவு, அதாவது தார்மீக ஆதரவும் நிதி ஆதரவும் அழிச்சு வந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஸோ காங்கிரஸ்காரங்களே நினைச்சாங்க இதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து ஐடியா இருக்குல்ல, இது எப்படி ஒழிச்சு கட்டுறது, இது எப்படி தடுக்கிறது? பாருங்க, நம்ம நாட்டுல சமஸ்கிருதத்துல ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு சொலவடை இருக்கு. சாம தான பேத தண்ட அப்படின்ட்டு. சாமம், தானம், பேதம், தண்டம், இந்த 4 தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்ச்சையையும் தீர்த்து வைக்கக்கூடிய உபாயம். இது வந்து ஒரு வியூகம்னு சொல்லிக்கலாம். பேச்சுவார்த்தை நடத்துங்க, பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது விட்டு கொடுங்க. அவங்களுக்கு தானமா ஏதாச்சும் விட்டு கொடுத்து அவங்களுடைய நட்பை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், பகையை நீக்கி விடுங்கள். அதுவும் நடக்காது வேலை. பேதம், அவங்களுக்குள்ளேயே பேதம் கிரியேட் பண்றது, அதாவது அபிப்பிராய பேதம், முரண்பாடு, முட்டல், மோதல், இதெல்லாம் கிரியேட் பண்றது. அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னு சொன்னா ஒரே அடிதான், வன்முறை தான். என்னுடைய பலத்தை காட்டி உங்களை அடக்குவேன். அதத்தான் அமித்ஷா அன்னைக்கு சொன்னாரு. அமித்ஷா என்ன சொன்னார் சார்? உனக்கு புரியக்கூடிய பாஷையில, மொழியில நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். 2 கண்களுக்கு இடையில் துப்பாக்கி குண்டு பாயும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு? ஏன்னா நக்சல்வாதிகள் சாம தான பேத இந்த 3 வியூகங்களுக்கும் அடிபணியவில்லை. ஆனா அதுக்காக நாம வந்து உடனே ஆஹா அமித்ஷா வந்து ஒரு கொடுங்கோலர் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அமித்ஷாவும் சரி, நரேந்திர மோடியும் சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி அணுகினாங்கன்னு சொன்னா, முதல்ல ஒரு அம்மாவனுடைய பாசம் இருக்கு இல்லையா, தாய் பாசம், இந்த தாய் பாசத்துடன் அணுகுமுறை செய்தார்கள். எப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் நல்லபடியா பேசி நீங்கெல்லாம் சரண்டர் ஆயிடுங்க, நாங்க வந்து இப்போ வந்து மக்கள் நல திட்டங்கள் கொண்டு வரோம், வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரோம், எல்லாருக்குமே அதனுடைய பலன்கள் கிடைக்க வேணும், அதனால நீங்க வந்து வன்முறையை கைவிட்டு சரண்டர் ஆயிடுங்க.